வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 30 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். மனம் ஒரு நிரந்தர பொருள் இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஓர் இயக்கம். ஆம் அன்பர்களே, இந்த மனசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தூங்குகிற நேரத்தில் முதல் கொண்டு யோசிச்சு பாருங்களேன், கனவாக கூட வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணை மூடி தவம் பண்ணால் அரை மணி நேரம் நம்ம எதையெல்லாம் மறந்தோமோ அதெல்லாம் கூட நினைப்பு வருது. நம்முடைய உயிர் துகள் எழும் அலை மூலம் படர்க்கை நிலையில்தான் மனமாக இயங்குது அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். உயிரின் படர்க்கை நிலை தான் மனம் அப்படிங்கிறது சாமிஜி நமக்கு இந்த மனவளக்கலையில் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார். நம்ம இப்போ ஒரு ஆற்றை பார்க்குறோம், அந்த ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துற தண்ணி இப்போது அந்த இடத்துலையே இருக்கா அப்படின்னா இல்லை, அது போயிட்டு புது நீர் வந்திருக்கு. ஆனால் நாம் தொடர்ந்து ஆறு இருப்பதாகவே நினச்சிக்கிறோம். அதுபோல் தாங்க மனசு அப்படிங்கிறதும் ஒரு இயக்கம். உயிருடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும்போது அலை போல் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை எந்த இடத்தில் பாய்ச்சிக்கிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு அங்கே பதிவை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. அலை ஒளியில் வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு. சுவிட்சை நிறுத்தின உடனே இருட்டு வந்து விடுகிறது. நிரந்தரமாக இருப்பதாய் இருந்தால் சிறிது நேரத்தை விட்டுட்டு மெதுவாக அல்லவா குறையணும். தொடர்ந்து வரலைங்கனால அது உடனே போய்விட்டது. அதே போல தாங்க ஒரு இயக்கத்தில் இருந்து அலை பிறக்கிறது. அந்த அலையானது அந்த இடத்துக்கு தக்கவாது மோதி அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5ஆகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிந்து கொண்டால் இந்த உலக தத்துவ ரகசியங்கள் அத்தனையும் புரிந்துக்கலாங்க. காரணம், மனதால் இல்லாமல் இந்த உலகத்தை எதை கொண்டு நம்ம பார்க்க முடியும், எதை கொண்டு நம்ம அறிய முடியும்? அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது போய்கொண்டே இருக்கும். கடல் அலை எடுத்துக்கிட்டால் முதல்ல அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த அலை என்ன அப்படின்னா அதுவும் கடல் நீர் தான். அது அலைந்து கொண்டே இருக்கிறது. நடுக்கடல் அமைதியாக இருக்கிறது. அதே போல்தான் இந்த மேல் மனம் நமக்குள்ளாக எப்பையும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் அழிந்து கொண்டே இருக்குதுங்க. ஆழ் மனதில் நாம் மனதை இறைநிலையோடு தொடர்பு கொண்டு அகத்தவம் செய்ய செய்ய மனம் என்பது இறைநிலையே அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டால் அங்கே மனதை உணர்ந்து கொள்ள முடியுங்க. துரிய தவம், ஆக்னை தவம், இந்த தவங்களிலெல்லாம் மனதை நிறுத்தி பழக பழக மனம் அற்புதமான அமைதி நிலைக்கு வந்துடுங்க. மனம் அமைதியாக இருக்கணும், மனம் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா நல்லது. நிறுத்தி விட வேண்டும் என்று நினைக்கும்போது நிறுத்தலாம் முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர். அஞ்சும் அடங்கும்
அமரரும் அங்கு இல்லை. அஞ்சும் அடங்கின் அசேதனம் என்று இட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனேம்பர். அப்போ இந்த புலன்கள் மூலமாக பெற்ற ஒவ்வொரு புலன்களையும் உணரக்கூடிய ஒரு தன்மை இந்த மனதிற்கு தாங்க உண்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா என்ற ஒன்று கிருமி பரவிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது நின்றுடுச்சா நிற்கலையா அப்படிங்கிறது நம்மளால் உணரவும் முடியல, அதை நம்ம கண்ணால் பார்க்கவும் முடியல இல்லைங்களா? அதே போல் தாங்க இந்த மனம் அப்படிங்கிறத நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மனம் ஒரு குரங்கு போல் அப்படின்னு சொல்லி உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த மனதை தாவிக்கொண்டே இருக்கின்ற மனதை ஒரு நிலைப்படுத்தி வாழ நமக்கு அற்புதமான அகத்தவத்தை கொடுத்து ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை என்ற 4 குணங்களும் நமக்கு நிலையாக இருப்பதற்கான நல்லதொரு பயிற்சியை நமக்கு அளித்து மற்றவருடைய பார்வையில் அழகாக வாழ்வதை விட மற்றவருடைய மனதில் அன்பாக வாழ்வதே சிறப்பு என்ற தத்துவத்தை நமக்கு எளிமையாகவும் நாம் புரிந்து கொள்ளும் வகையிலும் நமக்கு எடுத்து சொன்ன மகானவர்களை போற்றுவோம். அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.